இதுக்கு மேல இந்த வீட்ல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வெளியே போடி. என்னடி பாக்குற? இது என்ன உங்க அப்பா கட்டின வீடா? இங்க இருக்க உனக்கு என்னடி உரிமை இருக்கு? ஒண்ணு நகையை கொடு, இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு வெளில போடி. முடியாது சித்தி. இது எங்க அப்பா கட்டின வீடு இல்லைனாலும் இங்க இருக்க உங்களுக்கு உரிமை இருக்க மாதிரி எனக்கும் உரிமை இருக்கு. அப்படி நான் இங்க இருந்து போகணும்னா பாட்டி சொல்லட்டும், அப்ப நான் இங்க இருந்து போறேன். பாத்தீங்களா நீ அம்மா கோமால இருக்காங்கங்கறத பயன்படுத்தி எப்படி பேசுறான்னு? இவ விவரமானவ தானே. சரிடி, அத்தையால உன்னை இப்ப போன்னு சொல்ல முடியாது. ஆனா சித்தப்பா சித்தப்பான்னு நீ உறவு கொண்டாடுறியே, அவ சொன்னா நீ இங்க இருந்து போயிடுவியா? ஏய், உன்னை தாண்டி கேக்குறேன். வேணுவே இந்த வீட்டை விட்டு போ சொன்னா அப்ப நீ போவியா? எனக்கு சித்தப்பாவை பத்தி தெரியும். அவருக்கு என் மேல கோவம் இருந்தாலும் என்ன வீட்டை விட்டு போனலாம் சொல்ல மாட்டாரு. ஓ, உன் மனசுல இன்னும் அந்த நினைப்பு வேற இருக்கா? இரு வர. வா ஜோதி. சொல்லுக்கா. என்னாச்சுடா வேணும்? பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியா? இன்னும் இல்லக்கா, போன இடத்துல ரெடி ஆகல. அதான் வேற ஒருத்தரை பார்க்க போயிட்டு இருக்கேன். எப்படியும் கிடைச்சிரும்க்கா. டேய், நீ எதுக்குடா இப்படி அலைஞ்சிட்டு இருக்க? பணத்தை நாம ரெடி பண்றதுக்கு வேற ஒரு வழி கிடைச்சிருக்கு. என்னக்கா சொல்ற? காயத்ரி அத்தை இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இங்க நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எதுக்கு பணத்துக்காக வெளியே அலையிறீங்க, நானே தரேங்கிறாங்க. இப்ப எதுக்கு இதெல்லாம் அவங்க கிட்ட சொன்ன? இல்லடா, நீ ஒன்னும் சொல்ல வேணாம். அவங்க உதவி பண்ணிதான் இந்த ப்ராஜெக்ட் நடக்கணும்னா அப்படி நடக்கவே தேவையில்லை. அவங்க காலடி கூட நம்ம வீட்டுல படக்கூடாது. போ சொல்லுக்கா அவங்கள. டேய், எப்படிடா வீட்டுக்கு வந்தவங்கள நானே வெளியே போங்கன்னு சொல்றது? வேணும்னா நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், நீயே கொஞ்சம் பக்குவமா சொல்லிடுறியா? பக்குவமா தானே சொல்லிடுறேன், போடு. ஏய் வேணுவே, உன்னை போன்னு சொன்னா போயிடுவேன்னு சொன்னேல்ல. இந்தா, இப்ப அவனே சொல்லுவான், நல்லா கேளு. வேணு, நீ ஏன் அதை சொல்லிடுப்பா. இங்க பாருக்கா, எனக்கு பிடிக்காத யாரும் அந்த வீட்டுல இருக்க தேவையே இல்லை. முதல்ல அங்க இருந்து கிளம்ப சொல்லுக்கா. இப்படி நாடகம் போட்டு நடிச்சு உறவு கொண்டாடுற வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. அதுக்கு ஏமாற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா அங்க இருந்து கிளம்பி போக சொல்லிடு. இதுக்கு மேலேயும் அங்க உட்கார்ந்து இருந்தா அப்புறம் நான் வந்து கழுத்தை பிடிச்ச வெளியில தள்ளுற மாதிரி இருக்கும்.